என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விவகாரம். ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேல 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா, ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார். 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ. அண்ணாமலை வெளியிட்ட ஒரே ஒரு வீடியோவால தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்டு இருக்கிறது. நீதிமன்றம் பேசாத, நீதிமன்றம் வெளிக்கொண்டு வராத பல அதிர்ச்சி தகவல்களை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலி பதிவில். ஏனென்றால் 2ஆம் தேதி தான் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சென்னை மகிழா நீதிமன்றம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் 30 ஆண்டுகள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருந்தது. இந்த தீர்ப்புக்கு பிறகு அரசு தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியை அந்த வழக்கறிஞர் வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற ஒரு கேள்வி எல்லோராலும் எழுப்பப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அது உண்மையல்ல. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி. ஞானசேகரனுக்கான தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. இதற்கு மேல் இந்த வழக்கில் யார் அந்த சார் என்ற கேள்வியை யார் எழுப்பினாலும் அவர்கள் மீது கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று தமிழக அரசு வழக்கறிஞர் ஒரு மிரட்டலான தோணியில ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இது 2ஆம் தேதி தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் வெளியிட்ட பிறகு செய்தியாளரை சந்தித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இப்படி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. செய்தியாளர் சந்திப்பில் இது 2ஆம் தேதி முடிந்து விடுகிறது. அடுத்து 3ஆம் தேதி நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு காணொலியை வெளியிடுறார். அந்த காணொலியில பல கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். டே டு டே என்ன நடந்தது இந்த வழக்கில், ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட அத்தனை அலைபேசி உரையாடல்களையும் நேரம் தவறாமல் குறிப்பிடுகிறார் அண்ணாமலை. அண்ணாமலையிடம் சிக்கிய இந்த அலைபேசி உரையாடல்கள் எப்படி சிக்கியது என்று நாம் கேள்வி எழுப்புவது ஒரு புறம் இருந்தாலும், அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இந்த காணொலி இந்த தீர்ப்பு வெளிவருவதற்கு முன்பாக அண்ணாமலை வெளியிட்டிருந்தால் தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய அதிர்ச்சிகள் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கும். அண்ணாமலை இந்த காணொலியில வெளியிட்டிருக்கின்ற நபர்கள் யாருன்னு பார்த்தா, இப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற மா சுப்பிரமணியம், அதே போல திமுகவினுடைய 24வது வட்ட செயலாளர் சண்முகம், அதே போன்று அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் என்று சொல்லப்படுகின்ற நடராசன். இது மட்டுமில்லாமல் இந்த வழக்கில் மிக முக்கியமாக ஒரு சார் இருக்கிறார். அந்த சாரையும் வெளியிடுகிறார் அண்ணாமலை. இவர்தான் காவல்துறை உயர் அதிகாரி. நான் இந்த காணொலியில் குறிப்பிடுகின்ற மா சுப்பிரமணியம், திமுகவினுடைய 24வது வட்ட செயலாளர் சண்முகம், அதே போன்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியர் நடராசன், அதே போன்று கோட்டூர்புரம் காவல் நிலைய உயர் அதிகாரி அந்த சார், இவர்களெல்லாம் யார்? மொபைல் போன் ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. 8:52 வரை நைட்டு அது ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. உண்மைதான், அது ஃபிளைட் மோட்ல தான் இருந்துச்சு. சிடிஆரும் அதைத்தான் சொல்லுது. நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு, குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். முதலமைச்சர் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் நேரடியா நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு. அந்த பிளைட் மோடில் இருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய போன் 8:52க்கு பிறகு பிளைட் மோட்ல இருந்து வெளியே வந்த போன், முதல் போன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா 8:55க்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் போன் காலே பண்றார். அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா, கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது.
8:55க்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியில் இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றான். காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரை இன்னைக்கு நான் வெளியிடல. 48 மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் இவர்கள் அனைவருமே. ஆனால் இவர்களையெல்லாம் காவல்துறை ஏன் விசாரிக்கவில்லை, காவல்துறை விசாரணைக்குள் இவர்கள் ஏன் வரவில்லை என்ற கேள்வியை அண்ணாமலை வைக்கிறார். இந்த வழக்கில் தொடர்புடைய இவர்களையெல்லாம் ஏன் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரவில்லை என்ற கேள்வியை அண்ணாமலை வைக்கிறார். இது நீதிமன்ற விமர்சனம் அல்ல, இது காவல்துறையை அண்ணாமலை கேள்வி கேட்கிறார். நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு கூறிவிட்டது. இந்த வழக்கில் மிக முக்கியமாக சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நபர்கள் 24ஆம் தேதியே ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறான். 24ஆம் தேதி மாலையே ஞானசேகரனை அனுப்பிவிடுகிறது காவல்துறை. ஆனால் அதன் பிறகு மீண்டும் ஞானசேகரனை 25ஆம் தேதி மீண்டும் கைது செய்கிறார்கள். ஏன் ஞானசேகரனை 24ஆம் தேதி அழைத்து சென்று காவல் நிலையத்திற்கு மீண்டும் அவனை வெளியே அனுப்பினார்கள்? மீண்டும் ஏன் 25ஆம் தேதி கைது செய்கிறார்கள் என்ற கேள்வியை அண்ணாமலை வைக்கிறார். அவன் மேலே ஒரு பெண் பாலியல் வழக்கு தொடுக்கிறார். அந்த பாலியல் வழக்கு சம்பந்தமாக அவனை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து அழைத்து செல்லுகிறார்கள் காவல் நிலையத்திற்கு. ஆனால் அந்த ஞானசேகரனை அன்று இரவே அவனை விட்டு விடுகிறார்கள். அவனை விட்டதற்கான நோக்கம் என்ன? மீண்டும் அவனை 25ஆம் தேதி கைது செய்ததற்கான நோக்கம் என்ன? இந்த இடைப்பட்ட நேரத்தில் தடயங்களை அழிப்பதற்காக ஞானசேகரனை காவல் நிலையத்திலிருந்து அனுப்பினார்களா என்ற கேள்வியை அண்ணாமலை வைக்கிறார். அண்ணாமலை வைக்கின்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு யாரிடமும் பதில் இருப்பதாக தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை இன்னும் சில நபர்களின் முழு விவரத்தை வெளியிடல. 48 மணி நேரம் கெடு விதித்திருக்கிறார் அண்ணாமலை. இப்பொழுது அண்ணாமலை மீது கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு தொடரப்படுமா? அண்ணாமலை கைது செய்யப்படுவாரா? தமிழக அரசியல்ல அடுத்து என்ன நடக்க போகிறது என்று மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேல 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார். 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாகத்தான் தன்னை சாட்டையில் அடித்துக் கொண்டார். திமுக அரசை அகற்றும் வரை காலில் காலணி அணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்து கொண்டவர் அண்ணாமலை. இந்த வழக்கில் அண்ணாமலை வெளியிட்டிருக்கின்ற இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அடுத்தடுத்து இந்த காணொளி ஏற்படுத்த போகின்ற தாக்கம் என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இது அவ்வளவு சாதாரணமாக கடந்து செல்லுகின்ற விஷயம் அல்ல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், கோட்டூர்புரம் 24வது வட்ட செயலாளர் சண்முகம், அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் நடராசன், அதே போன்று காவல்துறை உயர் அதிகாரியான அந்த சார், இவர்களெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள். இவர்கள் மீதெல்லாம் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை வருகின்ற 48 மணி நேரத்திற்கு உள்ளாக காவல்துறை என்ன பதிலை தரப்போகிறது, தமிழக அரசு என்ன பதிலை தரப்போகிறது, தமிழக முதலமைச்சர் என்ன பதிலை தரவிருக்கிறார் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு அடுத்த 48 மணி நேரத்தில் வரவிருக்கின்ற அடுத்த காணொளி மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தும் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா தமிழக முதலமைச்சரும்
தமிழக காவல்துறையும் இதற்கு என்ன பதிலை கொடுக்க போகிறார்கள் என்பதை அண்ணாமலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இவர்களினுடைய பதிலுக்கு பிறகு அண்ணாமலை வெளியிடவிருக்கின்ற அடுத்த காணொளி தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஞானசேகரனுடைய விவகாரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் எழுப்பிய கேள்வி, யார் அந்த சார்? ஆனால் அந்த சார் யார் என்றே தெரியாமல் இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியானது. எப்படி? இதை நான் மட்டும் கேட்கல, இதை நான் கேட்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் குரல் ஓயாமல் ஒலிக்கிறது. இதைத்தான் அண்ணாமலையும் முன்வைக்கிறார். அண்ணாமலை ஆதாரபூர்வமாக முன்வைக்கிறார். ஞானசேகரன், மா சுப்பிரமணியம், கோட்டூர்புரம் 24வது வட்ட செயலாளர் சண்முகம், அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் நடராசன், இவர்களெல்லாம் தொடர்ந்து பல முறை அலைபேசி மூலமாக பேசியிருக்கிறார்கள். 23, 24, 25ஆம் தேதிகளில் இவர்கள் பேசியது என்ன? ஞானசேகரன் மீது ஒரு பாலியல் வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த பாலியல் வழக்கு தொடுக்கப்பட்ட பிறகு முறையாக ஞானசேகரன் பேசியது காவல்துறை உயர் அதிகாரியிடம். யார் இந்த காவல்துறை உயர் அதிகாரி? இந்த பாலியல் வழக்கு தீர்ப்பு வெளியான பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அரசு தரப்பு வழக்குரைஞர், ஞானசேகரனுடைய செல்போன் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நாளில், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவன் யாரிடமும் பேசல, அவனுடைய செல்போன் வந்துட்டு ஃப்ளைட் மூட்ல இருந்தது அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் அரசு தரப்பு வழக்குரைஞர் பேசிட்டாங்க. அவனுடைய செல்போன் ஃப்ளைட் மூட்ல இருந்தது உண்மைதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனால் அந்த ஃப்ளைட் மூட்ல இருந்த செல்போனு ஃப்ளைட் மூட்ல இருந்து வெளியே வந்த உடனே முதல் காலாக, முதல் அழைப்பாக ஒரு காவல்துறை அதிகாரிக்கு போகுது. ஞானசேகரன் பேசுகிறான். யார் அந்த காவல்துறை அதிகாரி? அவர்தான் அந்த சாரா என்ற கேள்வியை அண்ணாமலை வைக்கிறார். இதுவெல்லாம் உண்மையா பொய்யா என்ற கேள்வியை அண்ணாமலை தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் முன்வைத்திருக்கிறார். 48 மணி நேர கெடு விதித்திருக்கிறார் அண்ணாமலை அரசுக்கும் காவல்துறைக்கும். ஒருவேளை 48 மணி நேரத்தில் அரசும் காவல்துறையும் என்ன தகவலை வெளியிடப் போகிறது என்பதை பார்த்து கொண்டு அதன் பிறகு அண்ணாமலை வெளியிடவிருக்கின்ற காணொளி என்னவாக இருக்கப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.